கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டை வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோட கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆவியானவர் தானே இந்த வார்த்தையின் மூலமா நம்ம தீரை இடைப்படுவாராக. இந்த கால வேளையில இந்த நாள்ல கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்று சொல்லலாம். நம்மை வழி நடத்துவதற்கு நம்ம இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னா அது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், நம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் பரிசுத்தமா இருக்கிறதைய தேவன் விரும்பவும் செய்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட நீ பணத்தை கொண்டு வா, இல்ல இடத்த கொடு, இல்ல என் கதை செய், இதை செய், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. பரிசுத்தமா வாழ்ந்திருப்பா போதும், நீ பரிசுத்தமா இருந்திருப்பா போதும், நீ பரிசுத்தமா இருக்கிறதா நான் விரும்புறேன். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா பரிசுத்தம். நம்ம செயல்களை பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், நம்ம எண்ணங்கள்ல பரிசுத்தம், நம்ம செயல்பாடுகள்ல பரிசுத்தம், நம்ம வேலையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் சிந்தையில அது தெளிந்த பரிசுத்தமுள்ள ஒரு தெளிந்த நீரோடைய போல ஒரு பரிசுத்தம். அப்படியா நாம் வாழுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் முழுவதுமாய் நம்ம எப்ப கொடுத்த மாதிரி பரிசுத்தமாய் வாழ்றது என்பது இன்னைக்கு ஒரு கடினமான ஒரு காரியம்தான். கர்த்தர் ஒரு நிறைய வேளையில நம்மள ரீசன் சொல்ல வைப்பான். நம்ம ஆதி பிதாக்களின் நாட்களிலிருந்து ரீசன் எக்ஸ்கியூஸ் சொல்ல வைக்கிறது சத்துருவுக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியம். நம்மள அதை சொல்ல வச்சு நம்ம பரிசுத்தத்தை குறைப்பான், நம்ம பாவம் பண்ண வைப்பான். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுனா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அழகா வசனம் சொல்றது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 3-4 வசனங்கள் பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல் நோவிச்சிக்கப்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை கனமும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, உங்க சுய சரீரத்தை எப்படி ஆண்டு கொள்ளணும்? கனமாய் மகிமையாய் ஆண்டு கொள்ளணும். அதுக்குள்ள கர்த்தர் விமர்சிக்கிறார். நம்முடைய சரீரமே தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுகிறது. அப்பன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்ம கண்கள்ல இருக்கிறார், நம் செவிகள்ல இருக்கிறார், நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற நம்ம உதடுகள் இருந்து வெளிப்படுகிறார். ஒவ்வொரு அவயத்திலையும் ஆண்டவர் உள்ள வெளிப்படணும், உள்ள கிரியை செய்யணும்னு விரும்புறாருதான். அவர் தங்குகிற ஆலயம். அவர் நம்மை அசுத்தத்துக்குள்ள பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், நம்ம மூலமா வெளிப்பட விரும்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவருக்கு என்ன அப்படின்னா நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நம்ம சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஒரு தேவை பரிசுத்தம். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தமா கர்த்தருக்காக நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஏன்னா யோசுவால சொல்லப்பட்டிருக்கிறதுல நீங்க இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதுக்கு ஆண்டவர் கேட்கறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா சத்துரு என்ன செய்வான் அப்படின்னா தேவன் தங்குகிற அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டா அவர் உள்ள இருந்து வெளிப்பட முடியாது. இந்த கண்ணை தீட்டுப்படுத்திட்டு அந்த கண்ணு மூலமா விஷயம் பார்க்க முடியாது. வாயை தீட்டுப்படுத்த இது மூலமா தேவனுடைய வார்த்தையை பேசிட முடியாது. அனுதினமும் நம்ம இருக்கிற இடங்கள்ல தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்து பரிசுத்தத்துக்கு நம்மை பயன்படுத்த அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது சத்துரு என்ன பண்றான் அப்படின்னா நம்ம அசுத்தத்துக்கு நேரா நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அசுத்தத்துல நம்மை தள்ளி கொண்டே இருக்கிறான். இந்த நாள்ல ஜாக்கிரதையோடு கூட இருந்து அசுத்தம் அப்படிங்கிறது நம்ம இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல பரிசுத்தமா இருக்கிறது கஷ்டம்பா. இனிமே நம்ம அப்படி வாழ நம்ம
அதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிதான் ஆகணும், என்னால பரிசுத்தமா வாழ முடியாது அப்படிங்கிறது அல்ல. என் தேவன் என்னை பரிசுத்தமா வாழ வைப்பார். அவரால என்னை அப்படி வாழ வைக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட இருந்து வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம் பரிசுத்தமாய் வாழுவதற்கு நம் சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அஸ்தித்வத்துக்கு அல்ல, தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இந்த 5வது அதிகாரத்துல 1 தெசலோனிக்கர் 5:23 பாத்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப யாராலையும் அவங்கள தாங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. யார் தான் பரிசுத்தம் பண்ண முடியும்? ஆண்டவர் தான் பரிசுத்தம் பண்ண முடியும். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை குற்றமற்றதாய் நம்மை அவர் காத்துக் கொள்வார். அவர் காக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நம்மை காத்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம சத்துரு என்ன பண்றான்? பரிசுத்தமா இருக்கிறானே, இவனை எப்படியாவது விழத்தலம்னு சொல்லி மேல கண்ணை வைத்து, உண்மையா இருக்கிறானேன்னு சொல்லி கண்ணை வைத்து இல்லாமல் போக பண்ணணும்னு திட்டமிடுகிறான். ஆனா பரிசுத்தமா இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் உயர்த்தி வைக்கிறான். நமக்கு தோணும், ஆண்டவரே நீங்க நீங்க சாத்தானோட ஒரு சவால் விடுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை தானப்பா, ஏன் ஆண்டவரே இப்படி பணைய வச்ச மாதிரி நான் வைக்கணும் அப்படின்னா, நம்ம அவருடைய சிருஷ்டியா இருக்கிறோம், அவருடைய கையின் கிரியைகளா இருக்கிறோம். நம்ம மூலமா யார் மகிமைப்பட விரும்புகிறார்? அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நமக்காக அவர் யுத்தம் பண்ண விரும்புகிறார். நமக்காக அவர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான குவாலிட்டி பரிசுத்தம். பரிசுத்தம் 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 இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம் சாட்சியாய் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் விரும்புகிறார். ஏன்னா நீங்க யோபின் புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா, யோபு பரிசுத்தமா இருந்தான்னு சொல்லப்படுது. அவன் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நடத்தினான்னு சொல்லப்படுது. இப்படி இருந்தவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடு அப்படின்னா, அவன் சத்துரு என்ன பண்றான்னா, எல்லா ஊரை சுத்திட்டு வரும் பொழுது யோபு பாக்குறான், இவன் பரிசுத்தமா இருக்கிறானே, இவனுக்கு கடவுள் எல்லாத்தையும் வேலி அடைச்சிருக்கிறாரே, இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறாரே, இவனை தொட்டா என்ன அப்படின்னு சொல்லி எப்பவுமே சத்துருக்கு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக வைராக்கியமா நின்னுட்டு இருக்கிறவங்கள, பரிசுத்தமா இருக்கிறவங்கள எப்படியாவது தொடணும், அசைக்கணும், அவங்கள தள்ளணும் அப்படிங்கிற பொறாமை உண்டு. அவங்க எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவுக்கு எதிராய் அவன் போய் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், அவனை பாவம் பண்ண வச்சிடணும், அவனை இல்லாமல் போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனை தேவனை தூஷிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அவன் கையில எடுக்கிறான். பரிசுத்தமா இருக்கிறான். அந்த பரிசுத்தமா இருக்கிறவனோட பாவத்துல விழ வச்சு தூஷிக்க வைக்கணும்ன்றது சத்ருவோட திட்டம். ஆனா தேவனுக்கு என்ன திட்டம்? இப்படி ஒரு சேலஞ்ச கொண்டு வந்துட்டானே, சரி நீ யோபுடைய எல்லாத்தையும் தொட்டுக்கோ, ஆனா யோபுடைய ஜீவனத்தோட உனக்கு அதிகாரம் இல்ல. நீ எந்த யோபுவை பாவம் பண்ண வச்சு பாவத்துல விழ வச்சு சரீரத்தை அசுத்தப்படுத்தி அவனை என்னை தூஷிக்க நினைக்கிறியோ, அதே யோபுவ எனக்காய் பரிசுத்தமாய் நிற்க வச்சு, குற்றம் இல்லாம நிற்க வச்சு, பரிசுத்தமாய் பேச வச்சு, பரிசுத்தமாய் நிற்க வச்சு, எல்லா சூழ்நிலையும் என்னையோட நாமத்தை மகிமைப்படுத்த வச்சு, அவன் வாயால என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி நான் செய்வேன்றது ஆண்டவருடைய சவால். இப்போ இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே சத்ரு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாவது தேவனுக்கு எதிரா தீங்கு செய்ய வச்சிடணும், தேவனுக்கு எதிரா நம்மளை திருப்பிடணும்னு சொல்லி சத்ரு நமக்காக எழும்பி போராடும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது, முக்கியமா அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படியாவது அவர் அசுத்தத்துக்குள்ள தள்ளணும்ன்றது சத்ருவுடைய எண்ணம். அப்படித்தான் யோபுவை தள்ளன்னு பாக்குறான். ஆனா அந்த யோபு என்ன செய்யறான் அப்படிதான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யாதவனாய் இருக்கிறான். அவன் தன்னை எல்லா சூழ்நிலையிலும் காத்துக் கொள்கிறான். தனக்கு எதிராக எத்தனை காரியங்கள் வந்த பொழுது, தனக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் வருது, ஆனாலும் சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் எப்படா தூஷிப்பான்னு பாக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை சொந்த கண்களால பார்ப்பேன்னு சொல்றான். எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எனக்கு எவ்வளவு இன்னல் வந்தாலும், என் சரீரம் எல்லாம் அழிந்து போனாலும் என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். அவன் அருளுகிற வெளிச்சத்தில் இருளை கடந்து போவேன். அவன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றான், நம்பி நிற்கிறான். நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தம் மனைவி மூலமா சொல்லப்பட்டு கூட, ஐயோ கடைசியில இவளே சொல்லிட்டாலே இனி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தூஷித்து ஜீவனை விடல. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விட்டு கொடுக்க ஆயுதமா இல்ல, தேவனுக்காக நிற்கிறான், தேவனுக்காக நிற்கிறான்.
பார்த்தாரு. ஆண்டவர் பரிசுத்தமா இருந்தா ஆண்டவர் சொன்னாரு, "நீ இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு அற்புதத்தை காண்பாய்ன்னு" சொல்லி அவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டான். உண்மையா இருந்தான். எல்லாம் இருக்கும்போது பலி செலுத்துறக்கு ஆடு மாடுகள் இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் வாய்க்கும் பொழுது மட்டும் தன்னையும் தன் பிள்ளைகளையும் உடனே பலி செலுத்தி தன்னை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தணும்னு அப்படிதான் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கல யோபு. எதுவுமே இல்லாதப்போ, ஆடு மாடுகள்லாம் செத்து போனப்பவும், அவங்ககிட்ட மிருக ஜீவன்கள் இல்லாதப்பவும், தான் பலி செலுத்த முடியாதப்பவும் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறான். பரிசுத்த பலியா ஒப்புக் கொடுக்கிறான். அவர் வந்து உள்ளுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு அவன் முழுமையா தன்னை விட்டு கொடுக்கிறான். கர்த்தர் பார்த்தார். இப்படி இருந்த யோபுவுக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். அவனுக்குன்னு ஒரு சாப்டர் வைத்தார். இழந்த எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையிலயுமே நம்ம தேவனுக்காக இருக்கிறோம்னா, தேவனுக்காக நிற்கிறோம்னா, சத்ரு நம்ம மேல பொறாமை வைப்பான். வஞ்சிக்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வைப்பான். எப்படியாவது விளத்தலணும், எப்படியாவது எங்க வாழ்க்கையில தேவநாமம் தூஷிக்கப்படணும்னு சொல்லி. ஆனா ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. தேவன் நம்ம சுத்தத்துக்கல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நம் பரிசுத்தமாய் இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல கர்த்தர் வேற எந்த காரியத்தை எதிர்பார்க்க, நீ பரிசுத்தமா இருந்துட்டா போதும், பரலோகத்துக்கு வந்துடலாம். உன்னுடைய சரீரத்தை நீ பரிசுத்தம் உள்ளதா இந்த கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குற்றமற்றதாய் காக்கிறவர் கர்த்தர். அவர்தான் அதை காக்க முடியும். அவர்கிட்டதான் நம்ம சொல்ல முடியும். அவரைத்தான் நம்ம நோக்கி பார்க்க முடியும். பாவம் நிறைஞ்ச அந்த எகிப்து பட்டணத்துல பாருங்க, பாவம் நிறைஞ்ச பட்டணத்துல அந்த அந்த பட்டணத்துல எந்த இஸ்ரவேலர்களும் அதிபதி ஆக முடியாது. எந்த இஸ்ரவேலர்கள் போனாலும் அவர்கள் அடிமைகளா தான் வச்சிருப்பாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் எழும்பவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அடிமைகளா இருக்க வேண்டிய இஸ்ரவேலர்களை உடனே அதிபதியாய் உயர்த்தி ஒரு ஆளுநர் பதவியை கொடுத்து வைக்க முடியும்னா அது நம்ம ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதுக்கு அவன் மேல ஒரு சித்தத்தை கர்த்தர் வைக்கிறாரு. சத்ரு யோபு எப்படி யோபுக்கு மேல பொறாம கொண்டு இந்த யோபு அழிக்கவும் திட்டம் பண்ணானோ, அந்த ஆவி அந்த நாட்கள் அவன் சகோதரர்களுக்குள்ள இருந்தது. எப்படியாவது இவன் மேல பொறாம இவன் எழும்பிடக்கூடாது, இவன் வாழ்க்கை தேவனாவும் மகிமைப்படுற மாதிரி இருக்கக்கூடாது, இவன் இல்லாமல் போகணும், இவன் இடிக்கப்படணும், இவன் வாழ்க்கை குட்டிச்சவரா போகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, பொறாமை கொண்டு இவனை அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி இவனோட வஸ்திரத்தை உறிஞ்சி இவனை குழியில தூக்கி போட்டு அவனை எங்கேயோ கொண்டு போய் விக்கிறாங்க. எகிப்துல அடிமையா விக்கிறாங்க. போத்திபார் வீட்டுல அடிமையா எடுத்துக் கொள்ளப்பட்டு அவன் அங்க இருக்கிறான். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்னே ஒண்ணுதான், அவன் கர்த்தரோடு இருந்தான். அவன் கர்த்தரோடு நடந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவன் மகிமைப்படுவதற்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறான்னு எந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் சொல்லல. யோபுவா இருக்கட்டும், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அதனாலதான் நான் இப்படி வாயில சொல்லிட்டேன் சொல்லல. என்னை கொண்டு வந்து இந்த பாவம் நிறைஞ்ச இந்த இடத்துல வச்சுட்டீங்க, இப்படி யாரும் இல்லாத சரீரத்தை வரைக்கும் பிடிச்சிலுக்கு நீங்க வச்சுட்டீங்க, அதனாலதான் நான் இந்த தவறை நான் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் யோசித்து சொல்ல. என் தேவன் என் தேவன் என்னை பார்க்கிறாரு. இந்த இடத்துல என்னை வச்சது போத்திபார்ல, இந்த இடத்துல என்னை வச்சது என் தேவன் என்று சொல்லி தேவனை நம்புறான். தேவன் அந்த இடத்த அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஒரே ராத்திரியில அவன் ஆளுநராய் மாற்றுகிறாரு. எல்லா குறைவுகளின் மத்தியிலும் அவனுக்கு நிறைவான காரியங்களை அவனுக்கு செய்கிறாரு. ஆண்டவர் விரும்புறதா, நீங்க பரிசுத்தமா நின்னுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உங்களை கனப்படுத்த ஆயத்தமா இருக்கு. பரிசுத்தமா நின்னுட்டீங்கன்னா அவருக்காக அவர் நாம மகிமை, உங்க வாழ்க்கையில அவர் நாம மகிமைப்படுவதற்கு ஆயத்தமா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரப்பன்னு ஆயத்தமா இருக்கிறாரு. பாருங்க, சிங்கம் கெபிக்குள்ள தூக்கி தானியில போடும்போது சிங்கங்கள் சேதப்படுத்தல. ஏன் அந்த சிங்கத்துக்கு பற்கள் இல்லைன்றனால சேதப்படுத்தலையா, இல்ல சிங்கத்துக்கு பலம் இருக்கு, அந்த அந்த சிங்கம் வந்து ஒரு வலுவிழந்த சிங்கம்ன்றதுனால சேதப்படுத்தலையா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சிங்கத்தோட வாயை கத்தர் கட்டி போட்டாரு. சிங்கத்தை கத்தர் ஆளுகை பண்ணாரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் பரிசுத்தமா இருந்தான், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், அவன் வாழ்க்கையில தேவநாமம் மகிமைப்படும்படிக்கு அவன் செய்தான். தேவநாமம் தூஷிக்கப்படுற மாதிரி அவன் நடந்து கொள்ளாதபடினால கத்தர் அவனுக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, இருக்கிற இடத்துல என்னை அசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் நாம மகிமைப்படும்படி உங்க வாழ்க்கையில் நடக்கிறீங்களா? உங்க வேலைகள்ல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவநாம மகிமைப்படும்படி, நான் படிக்கிற இடத்துல தேவநாம மகிமைப்படும்படி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவநாம மகிமைப்படும்படி. சமீபத்துல ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். ஒரு 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 பிரேயர்ல அவங்களை சந்திக்கும்படிக்கான ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தாரு. அவங்க சொன்னது என்னன்னா, நான் தேவனை நம்புறேன், நான் ஒரு ஆர்சி குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அப்படிதான், நான் என்னோட கணவன் தான் ஆண்டவரை நல்ல இருக்குமா பிடித்து கொண்டவர், நான் ஆர்சி குடும்பத்துல இருந்து வந்தவர். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் கணவன் நல்ல ஊழியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அநேக விச்சிகிராஃப்ட்னால, பில்லி சூனியனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய காரியங்களை இழந்து போயிட்டோம்.
எனக்கு அப்பெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்கள பார்த்துதான், அவங்க ஊழியம் பண்றத பார்த்துதான் நான் தேவனை அறிந்து கொண்டேன். நானே வீட்ல இருந்து பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு, நான் அந்நிய பாஷை பேச படித்து தேவனுக்குள்ள நான் வல்லமையா எழும்புனேன். நான் தேவனுக்குள்ள எழும்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனா எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா இழக்க எனக்கு ஒரு வெறுமை வந்துருச்சு. எனக்கு என்னால ஜெபிக்கவே முடியல. ஆனா அந்த கூட்டத்துல வந்து கலந்து கொண்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க சொன்னாங்க, "இல்ல நான் இன்னையில இருந்து நான் ஜெபிக்க போறேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கிறது." என்ன அப்படின்னா, நான் பிறருக்கு ஆண்டவர பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? நான் போய் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இத்தனையும் நான் இழந்துட்டேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு நீங்க இழந்துட்டீங்க. நீங்க எப்படி உங்க உங்க தேவன் எப்படி எனக்கு நன்மை செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி அவங்க வந்தவங்க எல்லாம் விலகி போவாங்களே. என் வாழ்க்கையில ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படக்கூடிய என் வாழ்க்கையில ஆண்டவர் நாம மகிமைப்படணும்னா, இழந்ததெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும். இழந்தது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த விட்சிகிராஃப்ட் கிரியை எங்க குடும்பத்த விட்டு போகணும். நான் இன்னிலிருந்து எழும்பி அதுக்காக யுத்தம் பண்ணி நான் ஜெபிக்க போகிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, எனக்கு என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணுன்றதுக்காகவோ, எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவோ, இழந்த எல்லாத்தையும் திரும்ப கேட்கல. அநேகர் ஆண்டவருக்குள்ள வரணுன்றதுக்காக, அநேகருக்கு சாட்சியா மாறணுன்றதுக்காக, இ இந்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளணும்னா, என் வாழ்க்கையில அவர் மகிமைப்படணும். என்ன விடுங்க, என் ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காய் நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் தேவ நாமம் மகிமைப்படும்படிக்கு, ஆண்டவரே என்னோட பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க நாமம் மகிமைப்படுதா? உங்க பேருக்காக, உங்க பிரஸ்தாபத்துக்காக ஆண்டவரே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, யோபு இந்த சிச்சுவேஷன்ல அவன் தேவனை பிடித்திருக்கும் போது அவனோட பேர் கெட்டு போச்சு. அவன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நீ பாவம் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. நீ இதுக்கு மேல எதுக்கு உயிரோடு இருக்குன்னு கேட்டாங்க. இத்தனை பேர் அவனுடைய பேரை இப்படி எல்லாம் பண்ணும்போது கூட யார் சொன்னா? நான் எப்படி உண்மையா இருந்தது தெரியுமா? அப்படி எல்லாம் ஒரு இடத்துலயே சொல்லல. அவன் தேவனையே உயர்த்தி கொண்டிருக்கிறான். தேவனையே உயர்த்தி கொண்டிருக்கான். நீ ஆண்டவரை நம்பி வந்த, நீ இப்படி குழியில விழுந்துட்டியே, நீ உன்னை தூக்கி கொண்டு வந்து அடிமையா வச்சிருக்கிறாங்க. உனக்கு என்ன இங்க எல்லாமே இருக்கு. நீ என் கூட தப்பு பண்ணா என்ன தப்பு? இப்படின்னு வந்து ஒருவேளை அந்த போத்தியோட மனைவி கேட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட அவன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடி பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டான். ஆண்டவனை உயர்த்தி வைத்தாரு. உன்னை கொண்டு வந்து அடிமையா வச்சிருக்கிற தானியேல், நீ எவ்வளவு உண்மையா இருந்த பாரு. இப்போ உன்னை தூக்கி சிங்கங்கள் கெபியில தேவனை நீ ஆராதிச்சேன்னு சொன்னா தேவன் உன்னை காப்பாத்திருக்கணும்ல. இப்ப நீ உள்ள வந்துட்ட. இப்ப உனக்கு ஒரு அழிவு வந்துருச்சு. எனக்கு அழுது அழுதினாலும் பரவாயில்ல. நான் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்யல? நீதிகேடு செய்யல. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நம்பி நின்னா, கர்த்தர் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக் கொண்டார். இன்னைக்கு நம்ம அவருக்காய் பரிசுத்தமாய் நின்னா, நம்மை காத்துக் கொள்வதற்கு, நம்ம வாழ்க்கையில் தேவநாம மகிமைப்படுத்தப்படுவதற்கு அவர் இறங்கி வருவார். நாம் மகிமைப்படுத்தணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, நம்மை மகிமைப்படுத்த அவர் இன்னும் 4 ஸ்டெப் எடுத்து நம்ம வாழ்க்கையில வருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இருக்கிற இடத்துல அவருக்காய் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, இருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாய் வாழுவதற்கு, நம்ம வாழ்க்கையில தேவநாம மகிமைப்படுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இது கொடுத்தது நேரத்துக்காய் நன்றி. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, தேவன் எங்களை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறாரு. பரிசுத்தமா இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அசுத்தமா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ நாமம் தூஷிக்கப்படுது. இவன் தேவன் ஆராதிக்கிறான், என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால என்னோட சரீரத்தை கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, அஞ்ஞானிகளைப் போல மோகிச்சுக்கு உட்படாமல் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா, யாரெல்லாம் அப்படி உண்மையா சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அப்பா எந்த கெபியா இருந்தாலும் எதுவும் அவங்களுக்கு சேதப்படுத்தக்கூடாது. எந்த சிங்கமும் சேதப்படுத்தக்கூடாது. எந்த அக்கினியும் சேதப்படுத்தக்கூடாது. கூப்பிடாமையே அந்த 3 பேருக்கு நடுவுல 4வது ஒரு ஆள் ஆண்டவர் போய் நிக்கிறார். அவர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அவர் வாங்கன்னு சொல்ல, வரலன்னா கூட பரவாயில்ல, அவர்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவங்களுக்காக கர்த்தர் கடந்து போறார். ஏன்? தேவனுக்காய் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஏசப்பா, நாங்க அப்படி நிற்கிறோம்ப்பா. எங்க வேலை ஸ்தலத்துல அப்படி நிற்க ஒப்பு கொடுக்குறோம். எங்க படிக்கிற இடத்துல அப்படி நிற்க ஒப்பு கொடுக்குறோம். எங்க வாழ்க்கையில நிற்க ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்க அந்நிய ஜீனஜன பந்துக்கள் மத்தியில் நிற்க ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்குறோம். அசுத்தத்துக்களை பரிசுத்தத்தை அழைத்திருக்கிறீர் என்ற வார்த்தையை நாங்கள் பிடிக்கிறோமப்பா. நாங்கள் நம்புகிறோமப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உங்க நாமம் மகிமைப்படுவதற்கு சாட்சியா எங்களை விட்டு கொடுக்கிறோமப்பா. அப்படின்னு சொல்லுங்க ஏசப்பா. யாரெல்லாம் அப்படி உண்மையா சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ, இந்த கால வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. அவர்களுக்காய் தேவன் கடந்து வாங்க. அவர்களுக்காய் தேவன் ஆண்டவரே விளைவுகளை ஏற்படுத்துவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துங்க. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராகன்னு சொல்லி கேட்கிறேன். கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.